இலங்கை தமிழரசுக் கட்சி மிக தெளிவான அறிவுறுத்தலுக்கு மாறாக நடுநிலை வகித்துள்ளதாக எம்.ஏ. சுமந்திரனால் பொன்னம்பலம் ராஜேந்திரனுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பாக விளக்கங்கள் ஏதேனும் இருப்பின் ஒரு வார காலத்துக்குள் எழுத்து மூலம் தமக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இல்லையெனில் கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்ற அடிப்படையிலும் அல்லது ஏற்றுக்கொள்ள முடிய விளக்கமாக இல்லாவிட்டாலும் கட்சியிலிருந்து பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுவீர்கள் எனவும் எம்.ஏ. சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பொன்னம்பலம் ராஜேந்திரத்தை கட்சியிலிருந்து இடைநிறுத்துவதற்கான பணிப்புரையை தாம் வழங்கியுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் சதிகளுக்கு மத்தியில் சோமசுந்தரம் சுகிர்தன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமது உறுப்பினரான பொன்னம்பலம் ராஜேந்திரம் சோமசுந்தரம் சுகிர்தனை ஆதரிக்காமல் நடுநிலைமை வகித்தமை ஏமாற்றத்துக்குரியது எனவும் சி.வி.கே. சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசுக் கட்சியில் ரகசிய வேட்பாளர்களை தோற்கடிப்பவர்களும் தமிழரசுக் கட்சியில் ரகசியமாக வேட்பாளர்களை தோற்கடிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் எனவும் எனினும் வெளிப்படையாக நடுநிலைமை வகித்தமை தவறானது எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் தமிழ் தேசியத்துடன் பயணித்து பிரதேச சபையை சோமசுந்தரம் சுகிர்தன் திறம்பட நிர்வகிப்பார் எனவும் சி.வி.கே. சிவஞானம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.